சார் நான் ஆஃப்டர் 12th அப்புறம் சிவில் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன் சார். அதுல ஓகே. நான் என்னென்ன தெரிஞ்சுக்கணும், எப்படி என்னோட ஸ்டடீஸ்லாம் இருக்கும், அதை பத்தி என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சிவில் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டடீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிப்ளமோ இருக்குது, அதுமாதிரி பிஇ இருக்குது, பிடெக் இருக்குது. இந்த பிடெக் அண்ட் பிஇ இல்லாமல் பிஆர்க்குன்னு ஒரு டிசைன் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஸ்டடீஸ் போகிறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான சாஃப்ட்வேர்ஸ் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும் ரெண்டுமே. இப்போ பிஇ நம்ம போயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோர் சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக நீங்கள் படிப்பீங்க. பிடெக்லையுமே சிமிலராக தான் இருக்கும். பட் ஆனால் டெக்னாலஜிக்கலாக சம் இருக்கும் சப்ஜெக்ட்ல உங்களுக்கு. அதனால் ஆர்கிடெக்சர்னு போயிட்டீங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிசைன் ரிலேட்டடாக இருக்க எல்லாமே நான் வந்து ஃபீல்டில் வந்து நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த இடத்துல, ஒரு ஆர்கிடெக்சர் டிசைனை வந்து எப்படி நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அந்த இடத்துல, அந்த ஸ்பேஸ் பிளானிங்லேருந்து எல்லாமே வந்து ஆர்கிடெக்சர் பண்ணுவாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதே வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் தான் அந்த இடத்துல. அப்போ நீங்கள் ஃபீல்டுக்கு போனாலுமே இவங்க எல்லாமே கொலாபரேட்டிவாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த ஃபீல்டுக்கு போனாலும் சிவில் ரிலேட்டடாக இருக்க எல்லாமே வந்து நாலேஜ் தான் அவங்களுக்கு. தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க கரெக்ட்.